என்ன பேசிட்டு இருக்க? என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்னமோ உனக்கு நீயே வந்து நான் எழும்ப மாட்டேன், நான் லக்கி இல்ல, நான் ஒரு சாதாரணமான ஒரு ஆளு, எனக்கு இந்த மாதிரி அமையல அப்படின்னு சொல்லி உனக்கு நீயே ஒரு காரணத்தை உண்டாக்கி, உனக்கு நீயே ஒரு காரியத்தை உண்டாக்கி இன்றைக்கு முடமாய் கொண்டிருக்கிறாய். ஆனா கர்த்தர் வந்து மோசையின் மேல வச்ச ஒரு பெரிய அன்பு, ஒரு பெரிய இரக்கம் என்ன அப்படின்னா, அவர் அந்த மோசை முடமா இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. ஏன்னா இந்த அளவிற்கு அவனை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, அவனை கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய கடினம் என்று கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவனுக்காக ஒரு நாணல் பெட்டியை உண்டு பண்ணி பெற்ற தாயை அவனுக்கு பராமரிக்கிற தாதியாய் கர்த்தர் மாற்றி, எந்த இடத்திலிருந்து பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்கிற சத்தம் புறப்பட்டதோ அதே இடத்துல சவாலுக்கு சவால், ஆணை புறப்பட்ட இடத்திலேயே அந்த எபிரேய பிள்ளையை கொண்டு போய் கர்த்தர் வளர்த்தி, அங்கேயே கர்த்தர் சகல காரியத்தையும் கத்து கொடுத்து அவ்வளவு அழகா நடத்தினதுக்கு பிற்பாடும் தனக்கே ஒரு காரணமே இல்லாத ஒரு முடத்துல சிக்கி இருக்கிற மனுஷனை கர்த்தர் எழுப்பி விடுவதற்கு ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர், நான் வந்து இந்த செய்தியினுடைய இடையில நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு முடத்துல நீங்க சிக்கி இருக்கிறீங்க? நீங்க நினைச்சு பாருங்களேன். நீங்க எழும்பாம இருக்கிறதுனுடைய காரணம் என்ன? நீங்க சொல்லுகிற காரணம் சரியான காரணமா? சரியான காரணமா? உங்களுடைய கணவனாரை குறித்து ஒரு காரணம் சொல்லலாம், மனைவியை குறித்து ஒரு காரணம் சொல்லலாம், உங்க வாகனத்தை குறித்து ஒரு காரணம் சொல்லலாம், உங்க படிப்பை குறித்து ஒரு காரணம் சொல்லலாம், உங்களுடைய பிசிக்கல், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க சொல்லுகிற காரணம் ஒரு பெரிய காரணமே சொல்லுங்க, அது ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை, அது எந்த பிரயோஜனமுமே இல்லை. அந்த காரியத்தை சொல்லுகிறதுனால நீங்க தான் அப்படியே உட்காருவீங்க, அந்த காரணத்தை சொல்றதுனால நீங்க தான் எழும்ப முடியாது. ஆனா சிலருடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தோல்வி இருந்தோம், அவங்கெல்லாம் அந்த முடத்தன்மைக்கு தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காம எப்படி நிக்கிறாங்கன்னா, என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி அத்தனை பிரச்சனை இருந்தும் எழும்பி நிற்கிற அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் அழைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் அழைக்கிறார். மகளே, மகனே, காரணமே இல்லாத ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு அதையே மனசுல யோசிச்சு முடமாய் படுத்து கிடக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்பி கர்த்தர் மறுபடியும் நிறுத்துவதற்காய்